கிறிஸ்தவர்களா எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு குடும்பத்தில் அம்மா, அப்பா, அவங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு, ஒரு பையன். இவங்க ஏசப்பா வணங்குற குடும்பம். ஏசப்பா வணங்குற குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுற கூட்டம் ஒரு நாள், உங்க அம்மா, அப்பா கிட்ட போய் நீங்க ஏசப்பா வணங்குனீங்கன்னா உங்கள கொலை பண்ணிருவோம்னு மிரட்டியிருக்காங்க. உங்க அம்மா, அப்பா நாங்க ஏசப்பாவ தான் வணங்குனோம்னு சொன்னாங்க. உங்க அம்மா, அப்பாவ கொலை பண்ணிட்டாங்க. இதே கேள்விய அவங்க பையன்ட்ட போய் கேட்டிருக்காங்க. உங்க பையனும் ஏசப்பா வணங்குன்னு சொன்னா அந்த பையனையும் கொலை பண்ணிட்டாங்க. அவங்க பொண்ணுகிட்ட போய் நீயும் உங்க அம்மா, அப்பா அண்ணன் மாரி ஏசப்பா வணங்குன்னு சொன்னா உன்னையும் கொலை பண்ணிருவோன்ட்டு ஒரு வாரம் டைம் குடுத்து அந்த பொண்ண எச்சரிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவங்க குடும்பத்த கொன்ற நபர் சீரியஸான நிலைமையில வந்து அட்மிட் ஆகுறாரு. அப்போது அந்த பொண்ணு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நபரை அந்த நபர் கேட்குறாரு, என்னை பழி வாங்கணும்னு கூட நீ அவசியம் இல்லை, நான் இருந்த நிலமையில நீ உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்ததுனாலே நான் இறந்து போயிருப்பேன், நீ எப்படி என்னை காப்பாற்றினேன்னு கேட்குறப்போ பைபிளில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லியிருந்தனால தான் உங்களை காப்பாற்றினேன். அப்போ அந்த நபர் இப்படிப்பட்ட தெய்வமானு சொல்லி மனம் திருந்தி மனமாறி உங்கள் அம்மா அப்பா அண்ணனை கொலை பண்ண உனக்கு அண்ணனாக இருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மனமாறி ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அந்த பொண்ணு பைபிளை படிச்சுட்டு மட்டும் விடாமல் பைபிளில் ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு வாழ்ந்து கிறிஸ்டியனாக இருந்தனால அந்த நபர் ரட்சிக்கப்பட்டார்.